1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20, 21 இந்த 3 வசனங்களிலிருந்து இந்த நாளில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தார், அதுவே பிரதியாயிருக்கும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தார், அதுவே பிரதியாயிருக்கும். இந்த உலகத்துல 2 விதங்களில பாடுகள் வருகிறது. ஒன்று குற்றம் செய்கிறதன் நிமித்தம், தவறு செய்கிறதன் நிமித்தம் பாடுகளும் உபத்திரவங்களும் வருகிறது. ஆனால் இன்னொரு காரியம், தேவன் மீது பக்தியாய் இருக்கிறதன் நிமித்தமும் இந்த உலகத்திலே நமக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் வருகிறது. அதை தான் அடுத்த வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாயிருக்கும். இன்றைக்கு ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் அவனுக்கு கோர்ட் சரியான தண்டனை கொடுக்கிறது. அதன் நிமித்தம் அந்த மனிதன் பாடுபடுகிறான். சிறைச்சாலையில கொண்டு போய் அடைக்கிறார்கள். வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மனிதனுக்கு ஏற்படுகிறது. இது அவன் செய்த தண்டனைக்கு தக்க பலன். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருக்காக வாழ்கிறதன் நிமித்தம், ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நன்மை செய்கிறதன் நிமித்தம் நமக்கு பாடு வந்தால் அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே குறிப்பாக ஒரு வார்த்தை நான் அழுத்தமாய் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாயிருக்கும். இன்றைக்கு இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நாம் நன்மை செய்கிறதன் நிமித்தம் நமக்கு என்ன வரும் என்றால் பாடு வரும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம், ஒருத்தரை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக நாம பிரயாசப்படுகிறோம். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிற்பாடு, குறிப்பிட்ட ஒரு உயர்வுக்கு வந்த பிற்பாடு சில நேரங்களிலே பார்ப்பீர்கள் என்றால் அவர்களே நமக்கு விரோதமாக எழும்புகிற சூழ்நிலை உருவாகும். அதுதான் இந்த உலகத்துல சொல்லுவாங்க, வளர்த்த கடா மாறல பாஞ்சா எப்படி இருக்கும். அந்த வலி வேதனை என்பது ரொம்ப அதிகமான வலி வேதனை. நாம் ஒருத்தருக்கு உதவி செய்து நன்மை செய்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருகிற பொழுது அவர்களே நமக்கு உபத்திரவமாக மாறுகிற பொழுது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அதுதான் தேவனுக்கு முன்பாக பிரதியாயிருக்கும் என்று ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் இதுல தான் சோர்ந்து போயிடுறோம். நன்மை செய்யறோம், ஆனா நமக்கு விரோதமாகவே எழும்புகிற பொழுது, ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம், அவர்களே நமக்கு விரோதமாய் பேசுகிற பொழுது நிறைய பேர் சோர்ந்து போய் நன்மை செய்கிறதையே விட்டு விடுறாங்க. நமக்கு எதுக்கு இந்த வீண் பிரச்சனை? நாம உதவி செய்ய போய் நாளைக்கு அதுவே நமக்கு உபத்திரவமாய் மாறிவிடுகிறது என்று நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா உதவி செய்கிறதையே நிறுத்திட்டாங்க. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்கள்.
நம்மளால எவ்வளவு இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நன்மை செய்ய முடியுமோ அந்த நன்மைகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம நன்மை செய்தாலே அடுத்தது நமக்கு என்ன வரும் அப்படின்னா பாடு வரும். அதைத்தான் வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினால இதை புரிந்து கொண்டே நாம என்ன செய்யணும் அப்படின்னா அதிகமான பேருக்கு நன்மை செய்ய வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்தை கொஞ்சம் அழுத்தமாய் நமக்கு புரிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நிறைய பேர் நம்ம நன்மை செய்யறோம், உதவி செய்யறோம், தான தர்மம் செய்யறோம். ஆனா நாளைக்கு அவங்களே நமக்கு பிரச்சனைக்குரியவர்களா மாறிவிடுகிறார்கள். அதன் நிமித்தம் நிறைய பேர் நம்ம நன்மை செய்கிறதையே நிறுத்திட்டோம். நாம நிறுத்தக்கூடாது. நன்மை செய்வதற்காகவே, நன்மை செய்கிறது நிமித்தம் பாடுபடுவதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அடுத்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. 21வது வசனம் சொல்லுகிறது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார் அப்படின்னா நன்மை செய்து பாடு அனுபவிப்பதற்காகவே நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆகையினால நன்மை செய்கிறதுல நாம சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு பலன் கொடுக்கிறது யார் என்றால் கர்த்தர். அதை தான் இங்க வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இன்னைக்கு நன்மை செய்து பாடுபடுகிற பொழுது நாம் அதை பொறுமையோடு சகிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டுறாங்க. நான் என்னெல்லாம் பண்ணினேன், எப்படியெல்லாம் நடத்தினேன், எப்படியெல்லாம் கவனிச்சேன், ஆனா இன்னைக்கு எனக்கு விரோதமா எழும்புறாங்களே அப்படின்னு பொறுமையை இழந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நன்மை செய்து அப்போ அவங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வேத வசனம் சொல்லுகிறது, பொறுமையோடு அதை சகிக்க வேண்டும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இதற்காகவே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த காரியத்தை எல்லாம் பேதுரு சபைக்கு எழுதிட்டு யாரோடு இதை ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த சம்பவத்தை கொண்டு நிறுத்துகிறார். ஏன்னா ஆதி திருச்சபையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும். நிறைய பேர் அவருக்கு கடிதம் எழுதியிருப்பாங்க, இந்த மாதிரி நாங்க நன்மை செய்யறோம், நிறைய பாடுகள் அதன் நிமித்தமா நாங்க சந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எழுதினதற்கு பதில் கடிதம் தான், நீங்க நன்மை செய்து பாட அனுபவிப்பதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால சோர்ந்து போகாதுங்க, நன்மை செய்கிறத நீங்க நிறுத்திடாதுங்க அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்கு எழுதுகிறார். ஜனங்கள் புரிந்து கொள்வதற்காக அடுத்த வார்த்தையை சேர்த்து எழுதுகிறார், கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடிகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். நமக்காக மாத்திரமல்ல, இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்காக இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். நீங்கள் தம்முடைய அடிச்சுவடிகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறதற்காகவே இந்த பூமியில இறங்கி வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இந்த பூமியில நன்மை செய்கிறவராகவே 33 வருடங்கள் அவர் வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். நமக்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனார். இதை குறித்து ரோமர் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற பொழுது அவர் நமக்கு புரிய வைப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் இங்கு எழுதி வைத்திருக்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்.
நமக்காக இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். நாமெல்லாம் நல்லவங்களா? இல்லை. ஆண்டவருடைய பார்வையில நாமெல்லாம் நல்லவர்கள் அல்ல. ஒருவேளை மனிதர்களுக்கு முன்பாக நல்லவர்களை போல நம்ம என்ன பண்றோம்? வேஷம் போடுறோம். மனிதன் வேஷமாகவே திரிகிறான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா ஆண்டவருக்கு முன்பாக வேத வசனம் சொல்லுகிறது, நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள் என்றுதான் வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. இயேசுவே சொல்லும் போது பொல்லாதவர்களாகிய நீங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அதனால நம்மெல்லாம் நல்லவர்கள் அல்ல. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நமக்காக இயேசு மரித்தார். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையும் என்று சொன்ன எல்லா மக்களும் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவிடத்துல நன்மையை பெற்றவர்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில நன்மையை பெற்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவனை சிலுவையில அறையுங்கள். எல்லா மக்களும் என்ன பண்றாங்க? ஒன்னு சேர்ந்து சிலுவையில அறையும் என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, நன்மை செய்த மக்கள் இயேசுவுக்கு விரோதமாக எழும்பி பேசுகிறார்கள். இதை இயேசு என்ன செய்தார் என்றால் பொறுமையோடு கூட சகித்தார். பொறுமையோடு கூட சகித்தார். அதைத்தான் அந்த வசனம், அடுத்த வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. அந்த பேதுரு நிருபத்தில் 22வது வசனம், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலோ பாடுபடும் போது பயமுறுத்தாமலோ நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பாருங்க, நன்மையை பெற்றுக்கொண்ட எல்லா மக்களும் இயேசுக்கு விரோதமா எழும்பி நின்று பேசுறாங்க. இயேசுக்கு விரோதமா எல்லாரும் எதிர்த்து நிற்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலிருந்து வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலோ பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா வானத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்கி வரட்டும், அக்கினி இறங்கி வரட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா எல்லாரும் அழிஞ்சு போயிருப்பார்கள். ஆனா அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்யவில்லை. எல்லாரும் நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனா நன்மையை பெற்றுக்கொண்ட எல்லாரும் இயேசுக்கு விரோதமா எழும்பினார்கள், பேசினார்கள். அதை இயேசு கிறிஸ்து பொறுமையோட கூட சகித்தார். இந்த பாதை தான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை முறைதான் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு பாதையை தான் நமக்காக உருவாக்கி சென்றிருக்கிறார். நமக்காக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற அடிச்சுவடு என்ன அப்படின்னா, நன்மை செய்யணும், அதுக்கு பலனாக பூமியில வாழ்கிற நாட்களில பாடுகளை நாம் சகிக்க வேண்டும். யாருக்கெல்லாம் நம்ம நன்மை செய்யறோமோ அவங்க மூலமா நமக்கு பாடுகள் வரும். அதை நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, பொறுமையோடு கூட நாம் சகிக்க வேண்டும். நிறைய பேர் சோர்ந்து போயிடுறோம். சோர்ந்து போகக்கூடாது. பூமியில நமக்கு விரோதமா அவங்க எழும்பினாலும் சரி, பேசினாலும் சரி, நாம பொறுமையோடு கூட சகிப்போம் என்றால் பரலோகத்துல நமக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினால பாடுகளை கண்டு, உபத்திரவங்களை கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது. இன்னும் அதிகமாய் வரப்போகிற நாட்களில பாடுகள், உபத்திரவங்கள் நமக்கு வரத்தான் போகிறது. இன்னும் அதிகமான பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் வரத்தான் போகிறது. இதெல்லாம் சகிப்பதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட வேண்டும். பாடுகளுக்கு ஊடாகத்தான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். ஆதி அப்போஸ்தலர்கள் பயந்து போயிருந்த அந்த நாட்களில அப்போஸ்தலர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையே இதுதான். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
ஒரு உபத்திரம், 2 உபத்திரவம் அல்ல, அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க வேண்டும். இன்னைக்கு உபத்திரவம் தான் நம்மளை பரலோக ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு போகும் என்று வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினால உபத்திரவத்தை கண்டு, பாடுகளை கண்டு நாம பயப்படன்னு தேவையே இல்லை. நன்மை செய்கிறவராலே உபத்திரம் நமக்கு வரும். நம்மகிட்ட யாரெல்லாம் நன்மையை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ, நம்ம யாருக்கெல்லாம் நல்லது செய்யறோமோ அவங்க மூலமா நமக்கு உபத்திரம் வரும். ஆனால் பொறுமையோடு கூட சகிக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. அந்த நேரத்துல நம்ம பொறுமையை இழக்க கூடாது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா வேத வசனம் அதைத்தான் நமக்கு போதிக்கிறது. அதனால நன்மை செய்கிறத விட்டுவிடக் கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை அதற்காகவே அழைத்திருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் புரியும். ரொம்ப தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நீங்களும் நானும் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நற்கிரியைகளை செய்வதற்காகவே. இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நற்கிரியைகளை செய்வதற்காகவே உங்களையும் என்னையும் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். நாம் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த பூமியில இருந்தார் அப்படின்னா அவர் என்னெல்லாம் செய்வாரோ அதையெல்லாம் செய்வதற்காக ஆண்டவர் நம்மளெல்லாம் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். நம்மளை அதற்காகவே ஆண்டவர் அழைத்தும் இருக்கிறார். ஆகையினால நன்மை செய்வதை நாம விட்டுறக்கூடாது. தான தர்மம் செய்கிறதை விட்டுறக்கூடாது. எவ்வளோ நம்மளால முடியுமோ அவ்வளோ நன்மைகளையும் தான தர்மங்களையும் நாம செய்ய வேண்டும். அதற்காகவே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நம்மெல்லாம் இயேசு விட்டு போன அந்த வேலையை செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். நமக்கு முன்னாடி ஒரு அடிச்சுவடை இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். அந்த அடிச்சுவடுல தான் நாம கடந்து போக வேண்டும். இயேசு கிறிஸ்து பாடுகளுக்கு ஊடாகத்தான் சிலுவையை சுமந்து கொண்டேதான் கொல்கதா மலைக்கு போனார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகத்திற்கு போனார். அதற்கு என்ன வழி என்றால் கொல்கதா மலை மேடுதான் பரலோக ராஜ்யம் செல்வதற்கான வழி. ஆகையினால எத்தனை பாடு வந்தாலும் சரி, எத்தனை உபத்திரம் வந்தாலும் சரி, நாம சோர்ந்து போக கூடாது. ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்னு நினைச்சா அதிகமாய் ஜெபிக்கணும், அதிகமாய் ஓடணும், அதிகமா வேதத்தை வாசிக்கணும். கர்த்தருக்காக வாழணும் அப்படின்னு நினைச்சா நமக்கு பாடுகள் உபத்திரவங்கள் இதெல்லாம் அதிகமாகவே வரும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிற பொழுது எல்லாரும் அதை திருப்பிக் கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நீங்க ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், இப்படிப்பட்ட உபவாச கூட்டங்களில கலந்து கொள்ளணும், ஊழியம் செய்யணும், ஊழியத்திற்கெல்லாம் போகணும், ஊழியத்தெல்லாம் தாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் துன்பப்படுவீர்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாடி வைத்திருக்கிற அடிச்சுவடு. இதுதான் நமக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற வழி. ஏனென்றால் நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல போகிறோம். பூமிக்குரியவர்கள் அல்ல, பூமியில நிலையா இருக்க போகிறவர்கள் அல்ல. நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு ஒரே ஒரு வழி எதுவென்றால் உபத்திரவம் தான். வேத வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகையினாலே அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள செல்ல வேண்டும். அதனால பாடு வருது, உபத்திரம் வருது, கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது அப்படின்னு யாரும் சோர்ந்து போக கூடாது. இதெல்லாம் நமக்கு வரும்.
நம்ம அமைதியா இருந்தா கூட நம்மளை தேடி பல பிரச்சனைகளை என்ன பண்ணுவான், சாத்தான் கொண்டு வருவான். நமக்கு ஒரு எதிராளி சாத்தா இருக்கிறான். அவனுடைய வேலை என்ன அப்படின்னா, எப்போதும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். எப்போதும் யார் மூலமாவது வந்து பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உண்டாக்கி கொண்டே இருப்பான். எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வீட்டாரே சத்ரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்க வீட்டில் இருக்கிறவங்களே நீங்க ஜெபம் பண்ண போனா, நீங்க ஊழியத்துக்கு போனா, நீங்க கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று செயல்பட ஆரம்பித்தால் உங்க வீட்டாரே எழும்புவாங்க. உங்க வீட்டார் மூலமா சாத்தான் கிரியை செய்வான். என்ன வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, நான் அதை பொறுமையாய் சகிப்பேன். பொறுமையாய் சகித்தால்தான் அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை பொறுமையாய் சகித்தார். கெத்செமனே தோட்டத்தில் ஆரம்பித்த அந்த பாடு சிலுவையில ஜீவனை விடுகிறது வரைக்கும் அவர் பொறுமையோடு சகித்தார். அவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. நன்மை பெற்ற ஜனங்கள் எல்லாரும் இயேசுவுக்கு விரோதமா எழும்புறாங்க, பேசுறாங்க. ஒரு ஓங்கி கன்னத்தில் அடிக்கிறான். ஒரு வார்த்தை கூட அவர் பதில் பேசவே இல்லை. சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது கூட தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஒரு வார்த்தை கூட சொல்லல. எல்லாவற்றையும் அவர் பொறுமையோடே சகித்தார். ஆகையினால என்ன பாடு, என்ன உபத்திரம், என்ன வந்தாலும் சரி பொறுமையோடே கூட சகிக்க வேண்டும். அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். அதனால பாடு வரும், உபத்திரம் வரும், நிந்தையா பேசுவாங்க, அவமானமா பேசுவாங்க, காரி கூட துப்புவாங்க, அடிக்க கூட செய்வாங்க. இயேசுவுக்காக நம்ம சகிக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களுக்காகத்தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா எவ்வளோ பாடு, எவ்வளோ இதெல்லாம் சகிக்க முடியலையே. நான் சொல்றது, இதற்காகவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த வழியாகத்தான் சென்றார். அவர் போன வழியில தான் நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். இந்த பாடுகளுக்கு ஊடாக இயேசு கிறிஸ்து சென்றுதான் அவர் பிதாவுடைய வலது பார்சத்துல வீற்றிருக்கிறார். அதனால வேற வழி என்பது நமக்கு கிடையவே கிடையாது. பாடு, உபத்திரவம், வீண் பழிகள், வீண் சொற்கள் இதெல்லாம் வருகிறதா, சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுங்க. பொறுமையாய் சகிப்பதற்கு உங்களை அர்ப்பணிங்க. தேவ பக்தியாய் நீங்க வாழ மனதா இருப்பீங்க அப்படின்னா நீங்க துன்பப்படுவீர்கள் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே துன்பங்கள் நமக்கு வரும். இந்த துன்பம் நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா, அதே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க அப்படின்னா இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். இந்த பூமியில வாழ்கிற நாட்களில் இயேசுவுக்காக நம்ம பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்யலாம். பரலோக ராஜ்யத்துல அவரோட கூட ஆளுகை செய்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நமக்கு தருவார். இந்த பூமியில எனக்கு பாடே வேண்டாம் அப்படின்னா பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்காது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு துயரமே வேண்டாம், எனக்கு பாடே வேண்டாம் அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. ஆனால் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில என்ன வந்தாலும் சரி, நான் இயேசுவுக்காக நிற்பதற்கு
ஆயத்தமாயிருக்கிறேன் என்கிற அந்த மனநிலைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் வரணும். ஏன்னா இனி வரப்போகிற நாட்கள் ரொம்ப கொடுமையான நாட்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. என வேத வசனமும் அதை தான் நமக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் கொஞ்ச காலம் மாத்திரம்தான் இருக்குது அப்படின்னு சாத்தான் என்ன பண்ணியிருக்கிறான்னா வேகமா இறங்கி இருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியா உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். கடைசி காலத்துல வாழ்கிற கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நிறைய உபத்திரவங்கள் வரும், நிறைய ஆபத்துகள் வரும். அதனால்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், உங்களோடு கூட பேசி தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த கடைசி காலத்துல வாழ்கிற நமக்கு விரோதமாக சாத்தான் வேகமா இறங்கி இருக்கிறான். எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இனி வருகிற நாட்களில நமக்கு விரோதமா சாத்தான் எழும்பி வருவான். ஆனா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இயேசுவை போல பொறுமையாய் நாம் சகிக்க வேண்டும், பொறுமையாய் சகிக்க வேண்டும். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்க, பரவாயில்ல, நான் வாய் திறக்க மாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன், என் வாயில வஞ்சனை வராது, என் வாயில பயமுறுத்துகிற எதிர்வார்த்தைகள் வராது என்று நம்ம இயேசுவை போல வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படிதான் கடந்து போனார்கள். பல உபத்திரவங்களின் ஊடாகத்தான் அவர்கள் கடந்து போனார்கள். பல உபத்திரவங்களின் ஊடாக அவர்கள் நடந்து சென்றார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பொறுமையோட கூட சகிக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ள நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். என்ன வந்தாலும் சரி பரவாயில்ல, நான் சகிப்பேன். இந்த சகிக்கிறதற்கு முடிவு என்ன அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக உட்காரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். வெளிப்படுத்தின விசேஷத்துல நமக்காக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்துல அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தேன். எப்படி அவர் ஜெயம் கொண்டார் என்றால், நன்மையை பெற்ற மனிதர்கள் எல்லாரும் இயேசுவை குற்றம் சாட்டினார்கள், இயேசுவை தீர்ப்புக்கு நேராக கொண்டு போனார்கள். சிலுவையிலே அறையும் என்று இயேசுவான நன்மையை பெற்ற மக்கள் எல்லாரும் சொன்னார்கள். ஆனால் இயேசு அதை பொறுமையோடே சகித்தார். வாரினால் அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார், தலையிலே முள்முடி சூட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார், சிலுவையை சுமப்பதற்கு ஒப்பு கொடுத்தார், கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார், ஜீவனை விடுவதற்கு ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் அவரை எங்க கொண்டு போய் நிறுத்தினது என்றால், பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார வைத்தது. பொறுமையோட கூட சகித்தார். என்ன வந்தாலும் சரி, நான் எதிர்த்து பேச போவதில்லை, என்ன வந்தாலும் சரி, நான் ஆண்டவரை மறுதலிக்க போகிறதில்லை என்கிறதுல அவர் உறுதியாய் இருந்தார். இவைகள் அவரை எங்கே கொண்டு போய் நிறுத்தினது என்றால், பிதாவுடைய வலது பார்சத்தில் கொண்டு போய் நிறுத்தினது. அதைத்தான் இங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இயேசுவோடு கூட நீங்கள் பாடுகளை சகிப்பீர்கள் என்றால், இயேசுவுக்காக பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகிப்பதற்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்கள் என்றால், இவைகளெல்லாம் எங்கே கொண்டு போய் நிறுத்தும் என்றால், வசனம் சொல்லுகிறது, என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இயேசுவுக்காக என்ன பேசுறீங்களா பேசுங்க, நான் இயேசுவை விட மாட்டேன், ஜெபம் பண்றதை விட மாட்டேன், ஊழியத்திற்கு போகிறத விட மாட்டேன், உபவாச கூடைக்கு போகிறதற்கு விட மாட்டேன். என்ன அடிக்கிறீங்களா, என்ன கொல்றீங்களா, பரவாயில்ல அப்படின்னு பொறுமையோடு கூட நீங்கள் சகிப்பீர்கள் என்றால், இந்த பொறுமை உங்களை இயேசுவுக்கு பக்கத்துல சிங்காசனத்துல போய் உட்கார செய்யும்.
நமக்கு ஆண்டவர் மேன்மையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சும்மா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்துல சொல்லல, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எங்கே என்றால் பரலோகத்துல இயேசுவுக்கு பக்கத்துல சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆறுதல் அடைவார்கள். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக உங்களை நிந்திக்கிறாங்களா, அவமானமா பேசுறாங்களா, கவலைப்படாதுங்க, கவலைப்படாதுங்க. பொறுமையோட கூட சகிங்க, எல்லாத்தையும் எதிர் பேசாதுங்க, முறுமுறுத்து பேசாதுங்க, விரோதமா பேசாதுங்க. ஆண்டவருக்கு மாத்திரம் நன்றி சொல்லுங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 24 வருடங்கள் ஆகிறது. இயேசு ஏற்றுக்கொண்ட புதிதுல எங்க அம்மா சொன்னாங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு போனதுனால எங்க குடும்பத்திற்கே அவமானம், நீ திரும்பி வந்துறியா அப்படின்னு சொன்னாங்க. இல்லம்மா, எனக்கு இயேசு மாத்திரம் போதும் அப்படின்னு. ஆனா நீ அப்படியே போய் நீ வீட்டுக்கே வராது அப்படின்னு என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசினாங்க. நான் பொறுமையோட கூட சகித்தேன். ஏனென்றால் பொறுமையோட கூட சகித்தால் இயேசுவோடு கூட உட்காரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்டு என்பதை நான் அறிந்திருந்தபடினாலே எல்லாவற்றையும் சகித்தேன். அதனால உங்களுக்கு விரோதமா யாராவது பேசுறாங்களா, எழும்புறாதுங்களா, கவலையே படாதுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, சந்தோஷப்படுங்க. இந்த பாடுகளும் உபத்திரவங்களும் உங்களை இயேசு அப்பாவுக்கு பக்கத்துல கொண்டு போய் உட்கார செய்யும். அதனால இயேசு கிறிஸ்து கடந்து போன அந்த பாதையில தான் நம்ம போகணுமே தவிர வேற பாதையே இல்லை. நமக்காக இயேசு கிறிஸ்து அடிச்சுவடுகளை விட்டுட்டு போயிருக்கிறார், ஒரு பாதையை காட்டிட்டு போயிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, இந்த பாதையை நீங்க பின்பற்றி வாங்க. நான் போன மாதிரியே நீங்களும் பரலோகத்திற்கு போயிடலாம். நான் என் பிதாவுடைய சிங்காசனத்துல பக்கத்துல போய் உட்கார்ந்தது போல நீங்களும் என் சிங்காசனத்துல என் பக்கத்துல வந்து நீங்க உட்கார்ந்துடலாம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து நமக்கு வழியை காண்பித்து போயிருக்கிறார். ஆகையினால இந்த வழியில செல்லுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பதான் இயேசுவுக்காக நிற்க முடியும். பாருங்க, இத அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா பிலிப்பியர் 1 அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்றார். இன்னைக்கு இருக்கிற மக்கள் எல்லாரும் எதற்காக அவர்கள் இருக்கிறார்கள் வருகிறார்கள் என்பதை குறித்து கூட ஆண்டவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 29-30 வாசிக்கிற பொழுது, ஏனெனில் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல எதற்காக வருகிறார்கள் என்றால் அவரை விசுவாசித்தா அற்புதம் கிடைக்கும், அவரை விசுவாசித்தா சமாதானம் கிடைக்கும், அவரை விசுவாசித்தா சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதியா வாழலாம் அப்படின்னு வர்றாங்க. இதை இயேசு கிறிஸ்து தருவார். ஆனா அதே நேரத்துல இதோடு நம்ம நின்று விடக்கூடாது. இயேசுவை விசுவாசித்தா அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், எல்லா ஆசீர்வாதமுமே கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவர் நிமித்தமாய் பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல நம்ம வந்தா எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவார், நன்மையை தருவார். பல ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் நம்மளை தேடி வரும். ஆனா அதே நேரத்துல பாடுபடுவதற்கும் நாம ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு நல்லது நடக்கும் போது மட்டும் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்றோம். ஆனா கொஞ்சம் ஒரு இழப்பு, நஷ்டம், ஒரு பிரச்சனைனா ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுவதற்கு மனம் வருவதில்லை. எப்படி உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை விரும்புகிறோமோ அதே போல வேத வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன், பாடு உபத்திரவங்களையும் நாம் விரும்ப வேண்டும். அது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுவதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாருங்க, அடுத்த வார்த்தை சொல்றார், நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் பட்ட பாடெல்லாம் நமக்கு ஒண்ணுமே இதுவரைக்கும் வரல.
அவர் அதை குறித்து நிறைய இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் எவ்வளோ பாடு உபத்திரவங்கள் ஊடாக நடந்து போனேன் என்கிற அந்த காரியங்கள் எல்லாம் அவர் எழுதி வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 நான் வாசிக்கிறேன். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியா 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிளாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலில ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். பாருங்க, இன்னும் நிறைய காரியங்கள் எழுதுறார். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுயஜனத்தால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். பாருங்க, அவர் பட்ட உபத்திரவத்தெல்லாம் எழுதிட்டார். எழுதிட்டு என்ன சொல்றார் அப்படின்னா, என்னிடத்தில் நீங்கள் கண்டதும் உண்டென்று கேள்விப்படுகிறதுமான இந்த உபத்திரவம் உங்களுக்கும் உண்டு. எத்தனை பேர் சகிப்பதற்கு ஆயத்தம்? ஆண்டவர் சொல்றார், பொறுமையோடு கூட நீங்க சகித்தே ஆக வேண்டும். பொறுமையோடு கூட சகித்தே ஆக வேண்டும். பொறுமையோடு கூட சகித்து தான் நாம ஏசப்பாவுக்கு பக்கத்துல போய் உட்கார முடியும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இதையெல்லாம் எதற்காக சகித்தார் என்றால், இயேசுக்கு பக்கத்துல போய், ஆண்டவராகிய இயேசுவுக்கு பக்கத்துல போய் உட்கார வேண்டும் என்கிற அந்த ஆசை அவருக்குள்ள இருந்தபடியினாலே தான் இதெல்லாம் அவர் சகித்தார். பாருங்க, இதை போய் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. நான் இதை நிறைய முறை வாசித்திருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அப்படின்னாதான் ஏசப்பாவுக்காக நம்ம வாழ முடியும். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துடலாம். சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு, சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு, தேவைப்பட்ட நேரத்துல சர்ச்சுக்கு காணிக்க கொடுத்துட்டு அப்படியே போகிறது, அது கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆனா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை வேறு. ஜபம் பண்ணுவது, வேதத்தை வாசிப்பது, இப்படிப்பட்ட உபவாச ஜபங்கள்ல கலந்து கொண்டு தேசத்திற்காக ஜபிப்பது, சுவிசேஷத்தை அறிவிப்பது, கர்த்தருக்காக செயல்படுவது, இது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் இங்க எழுதப்பட்டிருக்கிற எல்லா விதமான போராட்டங்களையும் பொறுமையோட கூட சகிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் பொறுமையோட கூட சகித்தேன். இப்படிப்பட்ட போராட்டங்கள் உங்களுக்கும் உண்டு. கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்மளை அப்படியே சும்மா விட்டுற மாட்டார். ஆசீர்வாதங்களும் நிறைய ஆண்டவர் தருவார். பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீர்? ஆண்டவர் சொல்றார், 100 எத்தனையா தருவேன், உபத்திரவத்துக்கு கூடவே சேர்த்து என்ன பண்றேன், உங்களுக்கு தருவேன் சொல்றார். ஆசீர்வாதங்களை தருவார். ஆனாலும் ஒரு புறத்துல சத்துருக்கள் நமக்கு விரோதமா எழும்பிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். ஏனென்றால் இது கடைசி காலம். கடைசி காலத்துல சாத்தான் வேகமா இறங்கி இருக்கிறான். ஆகையினாலே அநேக துன்பங்கள் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த துன்பங்கள் வருகிற இந்த நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லித் தருகிற காரியம் என்னவென்றால், நான் பொறுமையோட கூட சகித்தேன், அதே போல நீங்களும் பொறுமையோடு கூட சகிக்க வேண்டும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையினால இந்த கடைசி காலத்துல நமக்கு நிறைய காரியங்கள் வரத்தான் செய்யும். எதிரான காரியங்கள் வீட்டுக்குள்ளிருந்து வரும், நாம போகிற சபையிலிருந்து வரும், நாம இருக்கிற தெருவிலிருந்து வரும். நாம நல்லா இருப்போம், யாருக்குமே எந்த தொந்தரவுக்கும் போக மாட்டோம்.
ஆனாலும் சாத்தான் என்ன பண்ணுவான்னா நம்முடைய சாட்சியை கெடுப்பதற்காக ஏதாயிலும் ஒரு வழியில என்ன பண்ணுவான்னா நம்மளை சுத்திலும் வருவான். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையோட கூட நாம் சகிக்க வேண்டும். பொறுமையோட கூட சகிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தை தான் நமக்கு திரும்ப திரும்ப ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். உபத்திரவு நேரத்துல யோபுவை போல பொறுமை நமக்கு அவசியம். மனம் பதறிடக்கூடாது, தூசணமான வார்த்தையை நம்ம பேசிடக்கூடாது, எதிர் வார்த்தைகளை பேசிடக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு பொறுமையோட கூட சகிக்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சமீபத்தில் ஒரு கிராமத்திற்கு ஊழியத்திற்காக போயிருந்தோம். ஒரு பெரிய திரை கட்டி ஏசப்பாவுடைய படத்தை போட்டு நாங்கள் அது மூலமா சுவிசேஷத்தை அறிவிப்போம். ஒரு கிராமத்துல ஒரு திரைப்படத்தை நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பெரிய கல்லை தூக்கி அப்படியே வந்து ப்ரொஜெக்டர் மேல போடக்கு வர்றார். பக்கத்துல நான் தான் உட்கார்ந்து இருக்கிறேன். அவர் தூக்கிட்டு நிற்கிறாரு. இந்த கல்லை வந்து நான் போட போறேன், இதெல்லாம் வந்து ஆஃப் பண்றியான்னு கேட்கிறார். நம்ம என்ன பண்ண முடியும்? அவர்கிட்ட போய் வந்து ஏதாவது சண்டை போட முடியுமா? சண்டை போட முடியாது. பொறுமையோடு சகித்துட்டு அவர்கிட்ட சொன்ன, ஐயா நாங்க ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்றது வரைக்கும் அவர் என்ன பண்றாரு? கல்லை தூக்கி வச்சுக்கிட்டே நிற்கிறார். இதே போன்ற காரியங்கள் நிறைய இனி வருகிற நாட்களில வரும். நம்ம எந்த தப்பாவும் பண்ணோமா? இல்ல. நல்ல காரியத்தை செய்வதற்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்? அங்க போறோம். ஆனா இன்னைக்கு அதையே சாத்தான் என்ன பண்றான்னா நமக்கு விரோதமாக திருப்பி விடுகிறான். அதனால கடைசி காலத்துல வாழ்கிற நமக்கு நிறைய போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும். ஆனா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையோட கூட சகிக்கணும். திட்டுறாங்களா? பரவாயில்ல. அடிக்கிறாங்களா? பரவாயில்ல. இதெல்லாம் நம்ம சகிக்கணும். இதுதான் நம்மளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அருகாமையில கொண்டு போய் உட்கார வைக்கும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? அவர் சொல்றார், நான் ஜெயம் கொண்டது போல நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கிறேன். நான் எல்லாத்தையும் ஜெயிச்சதுனாலதான் பிதாவுடைய வலது பார்சத்திலே உட்கார முடிந்தது. அதே போல நீங்களும் ஜெயித்தால்தான் என் பக்கத்துல வந்து உட்கார முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிங்காசனத்திற்கு பக்கத்துல இடம் வச்சிருக்கிறார். அந்த இடத்துல போய் உட்கார வேண்டும் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது மாதிரி பாடுகளை பொறுமையோட கூட சகிக்க வேண்டும். நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாமா? பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நிறைய கேள்வியோடு கூட வந்தீங்க. நான் எவ்வளவு நன்மை செய்யறேன், ஆனாலும் எனக்கு பாடு வருது. நான் எவ்வளவு உதவி பண்றேன், ஆனாலும் எனக்கு விரோதமா எழும்புறாங்க, பேசுறாங்க. இனி இந்த உதவியே செய்யக்கூடாது, நன்மையே செய்யக்கூடாது. யாருக்கு எப்படி போனாங்க, நான் என் காரியத்தை மாத்திரம் பார்க்க போகிறேன் என்று நீங்க வந்தீங்க. ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் நன்மை செய்வதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதற்காகவே உங்களை நான் அழைத்திருக்கிறேன். ஆகையினால நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். உங்களை படைத்தது, உங்களை சிருஷ்டித்தது, உங்களை அழைத்தது எல்லாமே நற்கிரியைகளை செய்வதற்காகத்தான். இன்னும் அதிகமான நற்கிரியைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் உங்களோடு கூட பேசி உங்களை பலப்படுத்துவதற்காகவே இந்த நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகையினால தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, உமக்காக நான் நிற்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்று தேவ சமூகத்துல சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாடுகளை நீங்க சகிக்கிறதுல சோர்ந்து போயிட்டீங்க. ஏன் இவ்வளவு பாடு? எவ்வளவு ஜெபம் பண்றேன், எவ்வளவு நான் ஊழியத்திற்கு கூட்டங்களுக்கெல்லாம் போறேனே, எவ்வளவு பாடு, எவ்வளவு உபத்திரவம். ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவரோட கூட பாடுகளை சகித்தீர்களானால் அவரோட கூட ஆளுகை செய்வீர்கள். துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே,
நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பார். இன்று நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேச வாழ்கையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேச வாழ்கையில் தந்திடுவார். நேச வருகையில் தந்திடுவார், நேச வருகையில் தந்திடுவார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடம் தரத்தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடம் தரத்தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நன்றி சுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க சகித்திருக்கிறீங்க, இதுவரைக்கும் சகித்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பொறுமையோடு கூட நீ சகித்தால் என்னோடு கூட ஆளுகை செய்யலாம், என்னோடு கூட பாடுகளை சகித்தால் என்னோட கூட ஆளுகை செய்யலாம். நான் எப்படி ஜெயித்தேனோ அதே போல நீ ஜெயிப்பாயானா. என் பக்கத்துல வந்து உட்காரலாம் மகனே, என் பக்கத்துல வந்து உட்காரலாம் மகளே. கொஞ்ச காலம் பாடு, கொஞ்ச காலம் பாடு வந்துருவோம். சோர்ந்து போகாதே மகனே, சோர்ந்து போகாதே மகளே. சாத்தா கடைசி காலம்னு நினைச்சு இன்னைக்கு வேகமா இறங்கி இருக்கிறான். அதனால எங்களுக்கு உனக்கு பல உபத்திரவங்கள் வருகிறது, பல சோதனைகள் வருகிறது, பல காரியங்கள் வருகிறது. ஆனாலும் நீ பொறுமையாய் சகித்துக் கொண்டிருக்கிறதை நான் அறிவேன். நான் பொறுமையாய், நீ பொறுமையாய் சகித்துக் கொண்டிருக்கிறதை நான் அறிவேன்.
சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நான் எப்படி கடைசி வரைக்கும் பொறுமையோடு கூட எல்லாவற்றையும் சகித்தேனே, அதே போல நீயும் பொறுமையாய் சகிப்பாயானால் என்னோட கூட உட்காரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, பொறுமையோடு சகிப்பதற்கு எனக்கு கலந்தாங்க ஆண்டவரே, எனக்கு கலந்தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சில நேரங்களிலே நான் சோர்ந்து போகிறப்பா, ஒரு தைரியத்தின் ஆவியினால என்னை நிரப்புங்கப்பா. சகல உபத்திரவத்தை சகிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு சொன்னார், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுகிறது வரைக்கும் நீங்க எருசலேமை விட்டு போகக்கூடாது, இங்கேயே காத்திருங்கள் என்று சொன்னார். ஒரு நாளில பரிசுத்த ஆவியானவருடைய விலன் வந்தது, ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வந்தது. அவர்கள் எல்லாரும் நடனடைந்து கர்த்தருக்காக சாட்சியாய் எழுப்பினார்கள். உலகத்தின் கடைசி வரைக்கும் போனார்கள். அதே அபிஷேகத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாவற்றையும் சகிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த நிலைமைக்கு அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற ஆவியானவராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. இன்றைக்கு எல்லாவற்றையும் சகிக்க, எல்லா உபத்திரவங்களை சகிக்க உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானுடைய பலன். அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னை நிரப்புங்கப்பா, உங்க ஆவியின் அபிஷேகத்தினால என்னை நிரப்பும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும். ஆண்டவரே, இந்த நாள்ல நீங்க சொன்ன வார்த்தையின்படி பொறுமையோடு கூட சகிக்க அந்த நீடிய பொறுமையை கொடுங்கப்பா. உபத்திரவங்களுடைய உபத்திரவத்தை அற்பமா என்றவில்லை, உபத்திரவப்படுகிற உபத்திரவத்தை நீ அருவருக்கவில்லை. உபத்திரவப்படுகிறவர்களுக்கு நீங்க உங்க முகத்தை மறைக்கலப்பா, பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. என் பிள்ளைங்க என்ன செய்ய போகிறார்களோ, என் பிள்ளைங்க எப்படி விசுவாசத்தில் நிற்க போகிறார்களோ என்று ஆண்டவருக்கு பணித்துக் கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நீங்க உபத்திரவத்துல சாட்சியாய் நிற்கிறதை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். மகனே, சோர்ந்து போகாத. ஒருவேளை கேட்கிற ஆண்டவரே, எவ்வளவு நாள் பாடு உபத்திரவம், என்னால சகிக்கவே முடியலையே. ஆண்டவர் சொல்றார், கொஞ்ச காலம் தான் மகனே, கொஞ்ச காலம் தான் மகளே, நீ பொறுமையோடு சகிப்பாய். ஆனால் எனக்கு முன்பாக அது பிரதியா இருக்கும். உனக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையிலோ அது கொண்டு வரும். இந்த பூமி அழிந்து போயிடும். இந்த பூமியில இருக்கிற காரியங்களை நான் ஒன்றுக்கு முதவாது. ஆனா நீ பொறுமையோடு கூட சகித்துக் கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களும் எனக்கு முன்பாக வரும். அப்பொழுது நான் உனக்கு ஆளுகை செய்கிற ஆசீர்வாதத்தை, என்னோட கூட சிங்காசனத்தில் உட்கார செய்கிற அந்த ஆசீர்வாதத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, எல்லாவற்றையும் விற்பதற்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. பொறுமையோடு கூட சகிப்பதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. பரலோக தகப்பனே, இந்த சத்தியத்தை கேட்ட அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர்கள். இந்த சத்தியத்தை உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்தே கூட ஆண்டவரை அறிந்திருக்கிறார்களப்பா. ஒரு பெரிய ஒரு விடுதலை ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பெரிய ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக, கட்டளையிடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மன பாரத்தோடு துக்கத்தோடு கூட வந்த உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் எல்லாத்தையும் உங்க மேல இறக்கி வச்சிட்டாங்கப்பா. ஆண்டவரே, நல்ல அந்த ஒரு சமாதானத்தோட கூட போகிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நிறைய பேர் இந்த பாரத்தை சுமந்துகிட்டே வந்தீங்க. ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த உபத்திரவம் என்று ஆண்டவர் இன்றைக்கு தெளிவா உங்களுக்கு புரிய வச்சிட்டார். இந்த உபத்திரவத்தின் ஊடாக நீங்க நடப்பதற்காகவே உங்களை அழைத்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நீங்க சகிச்சீங்க அப்படின்னா பெரிய நன்மை, பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. அப்பா, நீங்க உங்க பிள்ளைகளை நீங்க பலப்படுத்தினதற்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும்
கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிரயோஜனமான ஊழியக்காரனாகிய நான் கடமையை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். என்ன சொல்லி அனுப்புனீங்களோ அந்த வார்த்தை உங்க பிள்ளைகள் மத்தியில நான் சொல்லிட்டப்பா. இந்த வசனம் எல்லாம் 30, 60, 100 பலன் தரட்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீ ஆசீர்வதித்து விட்டதற்காய் நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.